குடியரசு தலையங்கம் ஜூலை 26, 1925. சுதேசமித்திரனின் மதுவிலக்கு பிரச்சாரம். சென்ற ஜூலை 22, 1925 வெளியான சுதேசமித்திரன் மதுவிலக்கு விஷயமாக சென்னை பிஷப்பின் யோசனை என்று மகுடமிட்டு எழுதிய குறிப்பை காண எமக்கு பெரும் நகைப்பு உண்டாயிற்று. கட்டாயப்படுத்தி குடியை தடுக்க முடியாதன. பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவ சகோதரர்களை முக்திக்கு செலுத்தும் உபதேசியாகிய பிஷப் கூறியது சுதேசமித்திரனுக்கு அடக்க முடியாத ஆத்திரத்தையும் கோபத்தையும் மூட்டிவிட்டது. சுதேசமித்திரனின் இக்கோப குறிப்பு எமக்கு வெறும் சிரிப்பையே விளைவித்தது. கண்ணாடி வீட்டில் வசிப்பவன் பிறன் வீட்டின் மேல் கல் எறிதல் கூடாது என்ற சிறிய அறிவும் சுதேசமித்திரனுக்கு இல்லாமற் போனது எமக்கு பெருத்த ஆச்சரியம். அதே சுதேசமித்திரனின் இதழில் முதல் பக்கத்தில் கண்ணை பறிக்கும் பெரிய எழுத்துகளில் புட்டி படத்துடன் எக்ஸாஷ் பிராந்தியை பற்றி புகழ் மிகுந்த விளம்பரம் செய்து பொருள் சம்பாதித்து வரும் சுதேசமித்திரன் மெய்மறந்து பாவம் எழுதிவிட்டான் என்றே நினைக்கிறோம். இத்தகைய விளம்பரங்களின் வாயிலாகத்தான் நமது சுதேசமித்திரன் மதுவிலக்கு பிரச்சாரம் செய்து வருகின்றான் போலும். சுதேசமித்திரன் அகராதியில் மதுவிலக்கு என்பதற்கு மதுவருந்த விளம்பரம் செய்தல் என்பதுதான் அர்த்தம் போலும். பணத்திற்கு முன் அறிவு, தேசாபிமானம், சுய உணர்வு எல்லாம் பறந்து விடுவது சகஜமே. பணம் என்றால் பிணமும் வாய் திறக்குமல்லவா? சொல்வதொன்று செய்வதொன்று என்பதுதான் எமது கொள்கை என்று சுதேசமித்திரன் பெரிய விளம்பரம் செய்து விடுவானாகில் எமக்கு கவலையே இல்லை. கட்டாயத்தினால் குடியே வெறுட்டினால் ஒழிய கல்வி அறிவை கண்டு அது ஓடுமென்று நினைக்க உலகின் அனுபோகம் இடங்கொடுக்கவில்லை என்று வெகு சமத்காரமாக சுதேசமித்திரன் செய்த முடிவை நாமும் ஆமோதிக்கிறோம். சுதேசமித்திரனின் சொந்த அனுபோகமே இடங்கொடுக்காமல் இருக்கிறதே. நேரில் அறிந்திருந்தும் உலகின் மீது குற்றத்தை சுமத்துவானேன் என்று நாம் கேட்கிறோம். சுதேசமித்திரனின் கல்வியறிவை கண்டு ஓடாத கள்குடி பாமரஜனங்களின் கல்வியறிவை கண்டு ஓடுமென சென்னை பிஷப் கூறியது மிகுதும் அறியாத்தனம் என்பதில் சிறிதும் ஐயமில்லை.